Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate's YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில EMF கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது E0 ஆஃப் த செல் வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய இடத்துல அது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கால்குலேட் பண்றது பிளஸ் மைனஸ் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோல த வெரி ஈஸி ட்ரிக் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணா ஈஸியா நீங்க என்ன டைப் ஆஃப் செல்லுக்கு வேணாலும் E0 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் EMFனா என்னன்னு பார்க்கலாம். EMFனா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில பார்த்திருப்போம் ஒரு செல் செட்டப் இருக்கும். அதுல என்ன இருக்கும், ஒரு ஆனோடு இருக்கும், அதே மாதிரி ஒரு கேத்தோடு இருக்கும், அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். சோ EMFனா என்ன அப்படின்னா the flow of electron from anode to cathode. ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு இல்ல கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு அந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறனால அங்க ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் EMF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த EMF ஆஃப் த செல்லை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா E0 அப்படின்னு சொல்லலாம். இந்த E0 ஓட ஃபார்முலா எப்படின்னா E கேத்தோட் மைனஸ் E ஆனோட். இதுதான் நம்மளோட ட்ரிக். யூஸ்வலா நம்ம வந்து என்ன பார்த்திருப்போம்னா E ஆக்சிடேஷன் பிளஸ் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் E ஆக்சிடேஷன் மைனஸ் ரிடக்ஷன், இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம நிறைய புக்ஸ்ல ரெஃபர் பண்ணிருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு E கேத்தோட் மைனஸ் E ஆனோட் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? யூஸ்வலா எல்லா டைப் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுலையும் ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் தான் நடக்கும். சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம பாப்போமா? ஒரு ஈஸி ட்ரிக் உங்களுக்காண்டி நான் ஒரு நிமோனிக்கும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இந்த நிமோனிக் பாருங்க. Red cat and an ox are friends. சோ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ரெட்னா என்னன்னா ரிடக்ஷன், கேட்னா என்ன கேத்தோட். ஆல்வேஸ் ரிடக்ஷன் ஹேப்பன்ஸ் அட் கேத்தோட். ஆன்னா என்னது ஆனோட். OXனா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் எங்க நடக்கும் ஆனோட்ல. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸி. ஓகேங்களா? சரி, இப்போ ஆக்சிடேஷன்னா என்ன? ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன். இது நம்ம ஆர்கானிக்ல இன்ஆர்கானிக்ல எல்லா இடத்துலயுமே படிச்சிருக்கோம். அப்ப ரிடக்ஷன்னா என்ன? அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சோ இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா EMFல இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். E0 ஆஃப் த செல் இஸ் ஈக்குவல் டு E கேத்தோட் மைனஸ் E0 ஆனோட். ஓகேங்களா? ஆனோட்னா என்ன, ஆனோட்ல என்ன நடக்கும், கேத்தோட்ல என்ன நடக்கும்ங்கறத ஈஸியா நிமோனிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். ரெட் கேட் அண்ட் அன் ஆக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். சோ இப்போ இந்த ரூல்ஸ் ஃபாலோ, இந்த நம்ம ஃபார்முலா ஃபாலோ பண்றதுக்கு சில ரூல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க. E ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட், E வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு மாத்தணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்னவா மாத்தணும், அது ரெண்டையுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாத்தணும். அப்புறம் அது அந்த ஃபார்முலால, இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் சப்ஸ்டிட் பண்ணணும். சோ E0 ஆஃப் த செல் இஸ் ஈக்குவல் டு E0 கேத்தோட் மைனஸ் E ஆனோட்னு கால்குலேட் பண்ணணும்னா ரெண்டையுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாத்திக்கணும். அடுத்து இப்ப நம்ம சொன்னதே தான், இஃப் கிவன் இன் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவை என்னவா மாத்தணும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாத்திட்டு அதுக்கப்புறம் தென் we have to use the formula accordingly. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க பாப்போமா? the reduction potential of silver is plus 0.80 volt. அதே மாதிரி the reduction potential of magnesium is minus 2.37 volt. calculate the E0 of the cell அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் உங்க ஃபார்முலாவை நீங்க ஞாபகமா எழுதிக்கணும். ஓகேங்களா? E0 of the cell is equal to E0 cathode minus E0 anode. இது நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஓகேங்களா? இப்ப ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்க்கணும். இதை எப்படி கொடுத்திருக்காங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை எப்படி எழுதலாம் அப்படின்னா E0 Ag plus Ag 0.80 volt. அதே மாதிரி மெக்னீசியம்க்கு என்ன கொடுத்திருக்காங்க, E மெக்னீசியம் 2 plus மெக்னீசியம் is equal to minus 2.37 volt. பாருங்க, நம்ம ரெண்டு வேல்யூமே
ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு கொடுத்தனால நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ டைரக்டா போய் இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ இதுல எது ஆனோட் எது கேத்தோட் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ ஈஸியா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இப்பதான் நம்ம அடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம். இருக்கிறதுலே எது ரொம்ப பாசிட்டிவ் வேல்யூவோ அதுதான் கேத்தோட். ஸோ எப்படி சொல்லலாம்? மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ இஸ் கேத்தோட். அப்போ எந்த உங்களுக்கு 2 பிளஸ் மைனஸ் கொடுத்திருந்தா அதுல பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுதான் கேத்தோட். அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூ இஸ் ஆனோட். அவ்வளவுதான். திஸ் இஸ் த ட்ரிக். இப்ப ஃபார்முலால போய் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஸோ E நாட் ஆஃப் த செல் இஸ் ஈக்குவல் டு கேத்தோட் என்னது பிளஸ் 0.80 வோல்ட் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2.37 வோல்ட். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணும்? பிளஸ் 0.80 வோல்ட் பிளஸ் 2.37 வோல்ட். இப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 7 1 balance 1, so 3.17 volt. This is the answer. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் அதுல எது கேத்தோட் எது ஆனோட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே பாசிட்டிவ் வேல்யூ எதுக்கு இருக்கோ அதுதான் கேத்தோட், நெகட்டிவ் வேல்யூ எது இருக்கோ அதுதான் ஆனோட். ஸோ அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். Calculate the EMF of the cell with the reduction potential of zinc is minus 0.76 volt and copper is 0.34 volt. So இது எந்த மாதிரி எழுதலாம்? First as usual நம்ம என்ன பண்ணலாம்? E naught of the cell is equal to E naught of cathode minus E naught of anode. Easy எழுதிடலாமா? இப்ப பாருங்க, E naught of the cathode என்ன சொல்லுவோம்? Maximum positive value is cathode. இப்ப 2 பாசிட்டிவ் வேல்யூ இருக்குன்னா அதுல எது ரொம்ப ஹை வேல்யூவோ அதுதான் கேத்தோட். அதனாலதான் அது மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூன்னு சொல்றோம். இங்க பாசிட்டிவ் வேல்யூ என்னது? காப்பர். சோ 0.34 வோல்ட். அடுத்து பாருங்க, E நாட் ஆஃப் த ஆனோட் எது? இட் இஸ் a நெகட்டிவ் வேல்யூ. இப்ப நெகட்டிவ் வேல்யூ என்னது? மைனஸ் 0.76 வோல்ட். அவ்வளவுதான். சோ சப்ஸ்டிடியூட் இன் த ஃபார்முலா. இப்ப ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. E நாட் ஆஃப் த செல் இஸ் ஈக்குவல் டு E cathode plus 0.34 volt minus of minus 0.76 volt. ஓகேவா? so இதை plus பண்ணுங்க. 0.34 volt plus 0.76 volt. so that is nothing but 1.10 volt. This is the answer. so எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க trick. so here comes the third problem. Calculate the EMF of the cell given. இங்க பாருங்க, ஈக்குவேஷன் வச்சே தெரியும். this is E naught Cu2 plus copper அப்படின்னா it is reduction potential. முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு மாறுச்சுன்னா இது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னு வைங்க, இதுக்கு பேரு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்கனால இது வந்து என்னது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அதே மாதிரி இதுவும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல கொடுத்துட்டாங்க. சோ நம்ம டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். So what is the formula? E naught of the cell is equal to E naught cathode minus E naught anode. So cathode எது? positive value தான் cathode. So இங்க நம்மளுக்கு positive value என்னது? plus 0.34 volt. Negative value என்னது? anode. So it is nothing but minus 0.44 volt. So just அப்படியே substitute பண்ணிருங்க. plus 0.34 minus of minus 0.44 plus nothing but plus 0.34 plus 0.44 plus 0.78 volt. எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஈஸியான ட்ரிக்ஸை வந்து இங்கே உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் வேணாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோர்த் ப்ராப்ளம் அண்ட் த லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. கால்குலேட் த EMF ஆஃப் த செல் கிவன் E naught Pb2 plus Pb, அதாவது reduction potential of lead is minus 0.13. அதே மாதிரி reduction potential of aluminum is minus 1.66 volt. இப்போ நீங்க கேட்கலாம், what is the formula? E naught of the cell is equal to E naught cathode minus E naught of anode. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா தானே anode cathode கண்டுபிடிக்க முடியும். இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 நெகட்டிவ் வேல்யூ கொடுத்திருந்தா எந்த நெகட்டிவ் வேல்யூ அதிகம் பை மீன்ஸ் ஆஃப் எப்பயுமே என்ன சொல்வோம்? மைனஸ் 0.13 பெருசா இல்ல வந்து மைனஸ்
0.55 பெருசா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், -0.13 தான் பெருசு. ஸோ நீங்க என்ன பண்ணிடலாம், ஸோ இருக்கிறதுலேயே பெரிய நெகட்டிவ் நம்பர் எது, அதுதான் கேத்தோட். ஸோ -0.13 மைனஸ் ஆஃப் -1.166 வோல்ட். இப்போ பாருங்க -0.13 பிளஸ் 1.66 வோல்ட். இப்போ என்ன பண்ணலாம், இருக்கிறதுலேயே பெரிய நம்பரோட சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளஸ் அது வந்து மைனஸ் பண்ணும் 0.13. ஸோ ஆன்சர் இஸ் பிளஸ் 1.53 வோல்ட். பாத்தீங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்திருந்தாலும் we can easily answer. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கால்குலேஷன் ஆஃப் EMF ஆஃப் த செல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து IIT JEE ஆகட்டும், இல்ல நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம நெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், UGTRB PGTRB எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Let's learn together and grow together. Thank you for watching.